ஆஸ்ட்ரோபயாலஜி பார்ட் 2க்கு வெல்கம். ஃபர்ஸ்ட் வந்து IAU இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன். இதோட ரெசல்யூஷன் B5 IAU ரெசல்யூஷன் B5 படி ஒரு பிளானட் வந்து ஒரு செலஸ்டியல் பாடி, அது வந்து ஒரு ஸ்டாரு, இதில் வந்து ஒரு ஆர்பிட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து இட் ஹாஸ் சஃபிஷியன்ட் மாஸ், அதுக்கிட்ட ஓரளவு மாஸ் இருந்துட்டு ஃபார் இட் செல்ஃப் கிராவிட்டி டு ஓவர் கம் ரிஜிட் ஃபோர்ஸஸ். அதுக்கு ரிஜிட் ஃபோர்ஸஸை ஓவர் கம் பண்ண வந்து ஓரளவு சஃபிஷியன்ட் மாஸ் இருந்துட்டு அதனால வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணும். இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் என்னன்னா அது வந்து ரவுண்ட் ஷேப்பாக மாறும். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் இது வந்து கிளியர்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் அரவுண்ட் த ஆர்பிட். தன்னோட நெய்பர்ஹுட்டை வந்து அப்படியே கிளியர் பண்ணுறது. இப்போ சோலார் சிஸ்டமில் பூமி இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி வந்து இந்த சன்னை ஆர்பிட் பண்ணும்போது எப்படி சோலார் சிஸ்டமில் பாக்கி எல்லா நெய்பர்ஹுட்லையுமே அப்படியே வந்து அதை ஆர்பிட் பண்ணணும்ல, கிளியர் பண்ணி அந்த ஆர்பிட்டை கிளியர் பண்ணும்ல, அதான் வந்து கிளியர் இட்ஸ் நெய்பர்ஹுட் அரவுண்ட் த ஆர்பிட். இதுதான் வந்து IAUவோட ரெசல்யூஷன் படி ஒரு பிளானட்டை வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம். தேங்க்யூ.